வணக்கம், நான் ஆனந்த ஈஸ்வரன் பேசுகிறேன். இது வந்து ஒரு கேஸ் லைட்டர், ஒரு கேஸ் டார்ச்சு, ஒரு கேஸ் டின், இது 3 இருந்தால் போதும். நம்ம சின்ன சின்ன வேலைகள்லாம் நம்மளே வந்து பார்த்துக்கலாம். இதுக்காண்டி நம்ம வந்து லேத்து பட்டறைக்கோ வெல்டிங் பட்டறைக்கோ போடணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து ஒரு சைலன்சரை எரிக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம கேஸ் வெல்டிங்கில் தான் பண்ண முடியும். ஆனால் வந்து அதையும் வந்து நிறைய பேர் வந்து கடையிலேயே வச்சு பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து ஒரு இனிமேல் இப்போலாம் வந்து BS6 வர்றதுனால ஒரு சின்ன நெருப்பு பட்டால் கூட பிரச்சனைகள் வரும். அந்த விதத்தில் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஒர்க் ஷாப்பில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான டூல் தான் இது. த்ராட்டில் பாடி கிளீனர் எல்லாம் வச்சுருப்பீங்க. அந்த விதத்தில் வந்து இதுவும் வந்து ஒன்று முக்கியமாக இருக்கணும். அது மாதிரி உங்கள் ஒர்க் ஷாப்பில் இந்த மாதிரி சின்ன சின்ன முக்கியமான டூல்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் ஒரு வீடியோ தகவலாக கொடுங்க, அது எங்கே கிடைக்கும்னுட்டு. நானும் இது எங்கே கிடைக்கும் அப்படின்றதையும் நான் வந்து போடுறேன். இது வந்து புதுசு. இது வந்து இப்போ தான் இன்றைக்கி தான் தீர்ந்துச்சு. ஆனால் கொஞ்சம் இது நான் வாங்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு 45 நாள் ஆச்சு. 45 நாளில் கிட்டத்தட்ட வந்து ஒரு இதை வச்சு இந்த பெயிண்ட்டு க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி ஒர்க்கு, அந்த ஷீல்டை வந்து ஹீட் பண்ணுறது, இந்த துருப்பிடிச்சதெல்லாம் ஹீட் பண்ணுறதெல்லாம் வந்து பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான டூல் வந்து இவ்வளோ தான். இது நான் எங்கே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி டவுனுக்கு போகல. கடையில் நான் ஒரு ஆளுன்றதுனால போகல. நம்ம ரகு சார் வந்து கேட்டிருந்தார். கண்டிப்பாக நான் வந்து அதோட விசிட்டிங் கார்டோட போடுறேன். திருச்சியிலே தான் கிடைக்கிது. கண்டிப்பாக வந்து திருச்சி மரக்கடையில் கிடைக்கிது. நம்ம இவர்கிட்ட அண்ணன் வந்து கேட்டிருந்தாங்க. அவருக்கும் வந்து சொல்லியிருந்தேன் எங்கே கிடைக்கிது அப்படின்றது. இது இருந்துச்சு அப்படின்னா நம்ம நிறைய வேலை பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஃபுல் டின்னு. இது பார்த்திங்கன்னா தெரியும் இந்த சவுண்டு. இது கொஞ்சோண்டு தான் இருக்குது. இதில் தான் இன்றைக்கி ஹீட் பண்ணேன். எனக்கு நல்லா இருக்குது. ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள். இந்த லாக் இருக்கு இல்லைங்களா, இந்த லாக்கை வந்து இதில் கரெக்டாக அப்படி உட்கார வைக்கணும். ஓகேயா, இங்கே பாருங்கள் உட்காந்துருச்சு. அந்த லாக் அப்படியே உட்கார வச்சு அப்படியே லைட்டாக, இப்போ நான் ஒரே கையில் தான் வந்து எடுக்கிறேன், அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை வச்சுட்டு நம்ம இந்த பக்கம் வந்து லாக் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். லாக் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். இதை வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணுறோம். இது வந்து ஃபுல்லு, இது வந்து எம்டி. பார்த்திங்கன்னா சவுண்டு வரும். ஒரு 10 ரூபாய்க்கு லைட்டர் ஒன்று வாங்கி வச்சுக்கணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு வேணுன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ தீர்ந்துருச்சு அப்படின்றதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. இல்லைனா அதில் போட்டோம்னா நல்லா ஃபோர்ஸாக வரும். இப்போ ஃப்ளேம் வேணான்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். வீடியோ எடுத்தது வந்து நான் தான். இந்த கேஸ் டின்னை வந்து என்னோடய கையில் வந்து இடுக்கில் வந்து மாட்டிக்கிட்டு, கேமரா வந்து ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு, ஒரு கையில் வந்து பைப்பை பிடிச்சிக்கிட்டு நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து திருச்சியிலேயே நம்மளுக்கு வந்து கிடைக்கிது இந்த டின்னு. அது வந்து நம்மளுக்கு இவ்வளோ நாளாக தெரியாமல் இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன டூல்ஸ்லாம் வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் நம்ம லேத்து பட்டறைக்கு போகணுன்ற அவசியம் இல்லை. சின்ன விஷயத்துக்கெலாம் நம்மளே வந்து பண்ணிக்கலாம். நன்றி.